செயின்ட் ஜஸ்டின் பாலஸ்தீனியாவில் உள்ள சமாரியாங்கிற இடத்துல பிறந்திருக்காரு. ஒரு தடவை ஜஸ்டின் எபேசுஸ் கடற்கரையில நிக்கிறப்போ ஒரு பெரியவர் இவருக்கு கிறிஸ்துவை பற்றி போதிச்சிருக்காரு. கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையால் ஈர்க்க பெற்று ஜஸ்டின் கிறிஸ்தவ விசுவாசியா மாறியிருக்காரு, திருமுழுக்கு பெற்றிருக்காரு. கிறிஸ்தவ நெறி ஜஸ்டினுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருக்கு. அதுவரைக்கும் அவர் கற்று வந்த பிளேட்டோவின் சிந்தனைகளையும் கிறிஸ்தவ நெறியின் தத்துவ சிந்தனைகளையும் இணைத்து ஒரு புதிய தத்துவார்த்த சிந்தனையை இந்த உலகிற்கு வழங்கியிருக்காரு. ஜஸ்டின் கிறிஸ்தவ நெறியை துணிவோடு பரப்பியிருக்காரு. ஆதித்தாயான ஏவாளினால் இந்த உலகிற்கு பாவம் வந்தது. ஆனால் அன்னை மரியாவால் இந்த உலகிற்கு மீட்பு வந்ததுன்னு நற்செய்தி பறைசாற்றியிருக்காரு ஜஸ்டின். ஏராளமான மக்கள் இவருடைய நற்செய்தியை கேட்டு இவரை பின்பற்றி இவர் மேல அன்பு செலுத்தியிருக்காங்க. அந்த காலகட்டத்துல மார்க்குல் அரேலியூஸ் அப்படிங்கிற ரோமை மன்னர் கிறிஸ்தவ விசுவாசிகளை கைது செய்து துன்புறுத்தி சிறையில் அடைத்திருக்காரு. அதன்படி ஜஸ்டின் மற்றும் அவருடைய நண்பர்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மன்னர் மற்றும் ஆளுநர் இவர்களை விசாரணை செஞ்சிருக்காங்க. ஜஸ்டின் மற்றும் அவருடைய நண்பர்கள் கிட்ட கிறிஸ்துவை மறுதளித்து விட்டு ரோமை கடவுள்களை வணங்கினால் உங்களை விடுவிக்கிறோம் அப்படின்னு ஆசை வார்த்தைகள் கூறியிருக்காங்க. ஆனா ஜஸ்டினும் அவருடைய நண்பர்களும் கிறிஸ்தவ விசுவாசத்துல உறுதியா இருந்திருக்காங்க. இதனால கோபமடைந்த மன்னர் ஜஸ்டின் மற்றும் அவருடைய நண்பர்களை தலை வெட்டி கொலை செய்ய உத்தரவிட்டிருக்காரு. இறுதியா ஜஸ்டின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக மறைசாட்சியா இறந்து போயிருக்காரு. ஜூன் 1 செயின்ட் ஜஸ்டின் ஃபீஸ்ட் டே.